ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெங்காய பக்கோடா எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதை நம்ம வீட்டிலேயே மொறுன்னு சூப்பராக செஞ்சிடலாம். அதுக்கு நான் 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குண்டான மாவு தயார் பண்ணிடலாம். 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்தை இப்படி பிச்சு போட்டுக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மூணு பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் உங்கள் போடுறதுனா போடலாம், இல்லாட்டினா வெறும் மிளகாய் தூள் மட்டும் போதுன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். குழந்தைக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் கொட்டி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த தண்ணியும் ஊற்றாதீங்க, ஏன்னா வெங்காயத்துலேருந்தே உங்களுக்கு தண்ணி ரிலீஸ் ஆகும். அதனால் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. அப்புறமா கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி விட்டால் குழஞ்சிரும், மாவு அதில் ஒட்டாது. அதனால் பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனோன்னே அடுத்த பக்கம் திருப்பி போட்டுருங்க. ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனோன்னே நம்ம அதை எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காய பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுவும் மழை பெய்கிற டைமில் வெங்காய பக்கோடா சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.